இந்த ஆண்டு சிங்கப்பூர் எத்தனையாவது தேசிய தினத்தை கொண்டாடுகிறது? 61வது தேசிய தினம். சிங்கப்பூரின் 4 அதிகாரப்பூர்வ மொழிகள் என்ன? மலாய், தமிழ், சைனீஸ் and இங்கிலீஷ். Mandarin, Malay, English, Tamil. சிங்கப்பூரின் தேசிய கொடியில் இடம்பெற்றுள்ள நிறங்கள் என்னென்ன? ரெட் ஒயிட். என்ன வடிவங்கள் இடம்பெற்றுள்ளன? நிலா, ஸ்டார்ஸ். மூன், கிரசன்ட். நட்சத்திரங்களின் எண்ணிக்கை என்ன? 5. 5 ஸ்டார்ஸ் பார்த்த மாதிரி இருந்தது. சிங்கப்பூரின் பழைய பெயர் என்ன? Pulau something. It started with a Singapura. சிங்கப்பூரின் முதல் பிரதமர் யார்? Mr. Lee Kuan Yew. இவ்வாண்டு தேசிய தின கருப்பொருள் என்ன? Majulah Singapura, go beyond. தேசிய தின அணிவகுப்பின் அதிகாரப்பூர்வ இசை தொகுப்பில் இடம்பெற்றுள்ள ஒரு பாடலின் பெயரை கூறுங்கள். You'll be okay, Sparkle and Giants. Sparkle. You will be okay. சிங்கப்பூர் நான் நம்புகிறேன் இது எல்லாருக்கான ஒரு விதமான வாய்ப்புகளை அளிக்கும்னு சொல்லி. ஸோ அந்த ஆப்பர்ச்சுனிட்டிஸ் தான் எனக்கு முதல்ல கிடைச்சிது. ஸோ என்னோட முதல் ஆப்பர்ச்சுனிட்டி நான் படிக்க வந்தது. இரண்டாவது ஆப்பர்ச்சுனிட்டி நான் படித்ததை வச்சு எனக்கு ஒரு வேலை வாய்ப்பு கிடைத்தது. ஸோ வேலை வாய்ப்பு கிடைத்ததுனால எனக்கு சிங்கப்பூருக்கும் என்னால் சர்வீஸ் பண்ண முடிஞ்சுது. ஸோ இப்போது வேர்ல்டு வைடாக எல்லோரும் உலகம் முழுக்க நெக்ஸ்ட் லெவல் செயற்கை நுண்ணறிவுங்கிற ஒரு முறையை தாண்டி போயிட்டு இருக்கும்போது சிங்கப்பூரும் அதில் ஒரு முக்கியமான பங்கு வகிச்சுக்கிட்டு இருக்கு. ஸோ அந்த பங்குலையும் நான் கான்ட்ரிபியூட் பண்ணுறேங்கிறது எனக்கு ரொம்ப பெருமையாக இருக்குது. ஸோ ஐ ப்ரவுட் டு பி கான்ட்ரிபியூட்டிங் டு சிங்கப்பூர் இன் நெக்ஸ்ட் லெவல் டெக்னாலஜி. என்னோட கால சூழ்நிலையினால், என் குடும்ப சூழ்நிலையினால் நான் சிங்கப்பூருக்கு சம்பாதிக்கிறதுக்காக ஆஃப்டர் 1 இயராக இங்கே வந்திருக்கேன். எனக்கு சிங்கப்பூர் கொடுத்த ஒரு வாழ்வு இது. என் குடும்பத்தை விட்டு நான் பிரிஞ்சிருந்தாலும் எனக்கு கிடைக்கிற இந்த வருமானம் சந்தோஷத்தை கொடுக்குது. இந்த ஊரில் சிங்கப்பூரியன்ஸ் எல்லாமே இன்றைக்கி அவங்களோட சுதந்திர தினத்தை கொண்டாடிட்டு இருக்காங்க. இந்த நாடே அவங்கள நேசிக்குது, நாடு அவங்கள நேசிக்குது. ரொம்ப அற்புதமாக இருக்குது பார்க்குறதுக்கு. இன்னொன்று, உழைக்கிறதுக்கு தகுந்த ஊதியம் இங்கே உண்டு. உழைக்காமல் யாரும் இங்கே வாழ முடியாது, பிச்சை எடுக்க முடியாது. உனக்கு வேலை வேணால் வேலை இந்த நாடு வாங்கி தரும். நம்ம எந்த பரிமிட்டில் வந்திருக்கோம் அந்த பரிமிட்டுக்கான வேலையை மட்டும்தான் செய்யணும். தேவையில்லாத வேலையில் ஈடுபடக்கூடாது. ஜாதி மதம் பார்க்காம பிரியா படத்தில் அக்கறை சிமி அலையினு ஒரு பாடல் ஒன்று வரும். அதுக்கு தகுந்த மாதிரி நாடு வாழுது. லீகோனிக்கு தான் நன்றி சொல்லணும். 2018 நான் ஒர்க்குக்காக இங்கே வந்தேன். அண்ட் இட்ஸ் பீன் ஆல்மோஸ்ட் 8 years now with the family. And it's a good place to be here with the family because கிட்ஸுக்கு ஒரு நல்ல என்விரான்மெண்ட் இருக்குது. as well as they get along with everyone and அவங்களுக்கான ஸ்பேஸ் இருக்குது where they can explore and learn together. and இந்த NDP இங்கே ஸ்பெண்ட் பண்ணுறது with the family, it's good experience for us. நான் ஆக்சுவலாக சிங்கப்பூருக்கு 2013 இங்கே வந்தேன். சைட் இன்ஜினியராக வந்தேன். கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க்கில் வந்தேன். வந்துட்டு இன்றைக்கி கிட்டத்தட்ட 13 ஆண்டுகள் ஆனது. இது என்னோடய 2ஆம் வீடு மாதிரி. ஸோ மோஸ்ட்லி என்னோடய வாழ்க்கையில் எல்லா டைமும் எல்லாத்தையும் ஃபினான்ஷியல் எல்லாத்தையுமே இங்கே தான் ஸ்பெண்ட் பண்ணியிருக்கேன். பர்சனலாக மாற்றினா என்னோடய ஃபினான்ஷியல் மாற்றிச்சு. அதுபோக என்னோடய பர்சனல் ஆட்டிடியூட், என்னோடய கேரக்டரே இங்கே மாற்றுச்சு. எப்படி இருக்கணும், சோஷியலாக எப்படி இருக்கணும், என்ன ஒரு செல்ஃப் டிசிப்ளின் எல்லாமே இங்கே தான் எனக்கு கொடுத்தது. வாழ்க்கையை கொடுத்துருக்குன்னு சொல்லுவேன். நான் முதல்ல எங்கள் சிங்கப்பூரில் 2012 ஒர்க் பர்மிட் ஹோல்டராக வந்திருக்கு. அப்போ ஜென்ரல் ஒர்க்கர் தான் வந்திருக்கு. அப்படியே மெதுவாக படிச்சுட்டு அப்படியே மேலே இப்போ இன்ஜினியர் லெவலில் இருந்தேன். ஸோ நான் சிங்கப்பூர் ரொம்ப லைக் பண்ணுவேன். ரொம்ப நாளாக பிஆர் அப்ளை பண்ணிட்டு 3rd அட்டெம்ப்டில் போயிட்டு இருந்து ஏற்கனவே நான் வாலண்டியராக செஞ்சுட்டே இருந்தேன் உள்ளாரா. அதில் ஆக்டிவிட்டீஸில் இந்தமாரி தான் சேம் லைக் சப்போர்ட் டு த போலீஸ் வாலண்டியர், இல்லைன்னா இந்தமாரி க்யூவில் எல்லோரும் உனக்கு அனுப்புறது, அந்தமாரி வாலண்டியராக ஆக்டிவிட்டீஸில் அந்தமாரி அதுதான் எனக்கு ஒரு அனுபவம். நல்லா தேசிய தின வாழ்த்துக்கள். 61வது பிறந்த நாளுக்கு சிங்கப்பூருக்கு வாழ்த்துக்கள். Happy National Day! தேசிய வாழ்த்துக்கள்.